ஹாய் ஜஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு பூசணிக்காய் கூட்டு சாப்பாடு. நான் காய் பொரியல் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு மோர் குழம்பும் வாழைப்பூ உடையும் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் வெறும் பூசணிக்காய் கூட்டோடு நிறுத்திக்கிட்டேன். பாருங்கள், 3 பர்னர்லேயும் ஒரு பர்னரில் பால் காய்ச்சி வச்சுட்டேன், ஒரு பர்னரில் சாதம் வச்சுட்டேன். இது பூசணிக்காய் கூட்டுக்கு பச்சைப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சாச்சு. அதையும் சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இந்த பக்கம் சாதம் வடித்த உடனே முட்டை பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் சீரகம் சேர்த்து செய்வேன். உங்களுக்கு சீரகம் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்து முட்டை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த